Exercise number 14. Aim to practice determine the internal resistance of a primary cell. Date 16-15 to 5-6-15. இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், ஒரு செல்லினுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமான இடத்தை பெறுது. அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கணும். E - V/IL. இந்த ஃபார்முலாவுக்கு தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா, EMF, V வோல்டேஜ் வித் லோடு, இது லோடு கரண்ட், இந்த மூணு நம்மளுக்கு தேவைப்படுது. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கான சர்க்யூட் இந்த இருக்குது. இந்த சர்க்யூட்டை பார்த்தீங்கன்னா ஒரு செல் எடுத்துக்கிறோம். அந்த செல்லை இந்த மாதிரி முறையாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். பொலாரிட்டி ரொம்ப மஸ்ட்டு. அதேமாரி ஒரு வோல்ட் மீட்டர் எடுத்துக்கிறோம், மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அந்த வோல்ட் மீட்டருடைய பொலாரிட்டி மஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இது ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு சுவிட்சு கனெக்ட் பண்ணுறோம், எஸ்ஸுங்கிற ஒரு சுவிட்சை கனெக்ட் பண்ணுறோம். அந்த சுவிட்சுக்கு அப்புறம் ஒரு அம்மீட்டர், பொலாரிட்டி மஸ்ட் 0 to 500 மில்லிஆம்ஸில் ஒரு அம்மீட்டர். அதுக்கப்புறம் ஒரு லோடு. இந்த லோடு சாதாரண மினியேச்சர் பல்பாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸு, அம்மீட்டர், வோல்ட் மீட்டரு, சுவிட்சு, இந்த பேட்டரி செல்லு, இதெல்லாம் ஒரு சர்க்யூட்டாக முதல்ல போட்டு இதை நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இதில் உள்ள சந்தேகங்கள்லாம் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல் எடுக்கிறீங்க. அந்த செல்லு இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் பொலாரிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வோல்ட் மீட்டர் எடுத்துக்கிறீங்க. இந்த வோல்ட் மீட்டர் மூவிங் காயில் வோல்ட் மீட்டர். இதில் பொலாரிட்டி இதுலேயும் இருக்கும். இந்த பொலாரிட்டியின் படி நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அதில் நீங்கள் பொலாரிட்டியை கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா அல்லது ராங்காக கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது இந்த பொலாரிட்டி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தெரியும். எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு வர்றப்ப இந்த மீட்டர் ஒழுங்காக ரீடிங் காமிச்சு அப்படின்னு சொன்னால் இது பொலாரிட்டி கரெக்டுன்னு அர்த்தம். ஆனால் இந்த நீடிலானது ராங் சைடில் மூவ் ஆச்சுன்னு சொன்னால் இந்த பொலாரிட்டி ராங்காக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், இந்த ப்ரோடை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ரீடிங் கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் பொலாரிட்டியை கரெக்டான முதல்ல செக் பண்ணிக்கிறீங்க. இந்த எக்ஸசைஸுக்கு நம்மளுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை பார்க்குறோம். ஒரு அம்மீட்ரு 0 to 1 ஆம்பியர் MC, அம்மீட்டர் 0 to 500 மில்லிஆம்ஸில் 2 நம்பரு, வோல்ட் மீட்டர் 0 to 15 வோல்ட்டு MC, ஒரு மல்டிமீட்டர். அதுபோக பார்த்தீங்கன்னா செல்லு 1.5 வோல்ட்டில். அதுக்கப்புறம் தேவையானது பார்த்தீங்கன்னா மினியேச்சர் பல்பு 6 வோல்ட்டில் அல்லது ரெசிஸ்டர் 3 ohm 5 வாட்ஸில். அப்புறம் வயரை கனெக்ட் பண்ணுறதுக்கு வயர், தேவையான அளவுக்கு வயரு. இந்த எக்ஸசைஸ் தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு சொன்னால், மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் 0 to 5 ஆம்ஸில் ஒரு அம்மீட்டர், 0 to 15 வோல்ட்டில் ஒரு வோல்ட் மீட்டர் மூவிங் காயில். இது அதோட டெர்மினல்ஸ். இந்த டெர்மினல்ஸ்லாம் ரொம்ப மஸ்ட்டு. இந்த டெர்மினல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்க்கணும். அது போக நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டான இருக்கக்கூடிய 0 to 1 ஆம்பியரில் ஒரு மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரு அம்மீட்டர் ஒன்று 0 to 1 ஆம்பியர். அதுக்கப்புறம் ஒரு மல்டிமீட்டர், டிஜிட்டல் மல்டிமீட்டர், ஒரு கட்டிங் பிளேயர், அதுக்கு தேவையான லோடு, இந்த மாதிரி ஒரு சின்ன மினியேச்சர் பல்பு. இந்த பல்பை தான் நம்ம லோடாக பயன்படுத்த போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 6 வோல்ட் 5 வாட்ஸ். இது ஒரு பேட்டரி செல். 2 செல் இதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். தேவைப்பட்டால் ஒன்றா பயன்படுத்திக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். அதுக்கப்புறம் சின்ன சின்ன இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, லோடு, பவர் சோர்ஸு இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணுறீங்க. வயர்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறீங்க. கையை தொங்கக்கூடிய கை. இப்போ மீட்டர் ரீடிங் காமிக்குது. வோல்ட் மீட்டர் ரீடிங் காமிக்குது. எவ்வளோ காமிக்குது ரீடிங்கு? 3 வோல்ட் காமிச்சிக்கிட்டு இருக்கு. டிசி வோல்ட் மீட்டர் 3 வோல்ட் காமிக்குது. நல்லா டைட்டாக கனெக்ட் பண்ணுங்க. டைட்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த ஒரு இது சுவிட்ச் மூலமாக லேம்புக்கு லோடு கொடுத்துருக்கோம். லேம்ப் லோடுக்கு சுவிட்ச் மூலமாக கரண்ட் போய்கிட்டு இருக்கு. சுவிட்ச் ஆன் பண்ணால் லேம்ப் எரியுது. சுவிட்ச் ஆன் பண்ணால் அம்மீட்டர் நம்மளுக்கு லோடு காமிக்கணும்.
லோடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 0.2 ஆம்பியர்கிட்ட இருக்குது. லோடு கரண்ட் வந்து 0.2 ஆம்பியர். எல்லாம் அப்படியே டேப்லர் காலத்தில் மார்க் பண்ணிக்கங்க. ரீடிங்கை மார்க் பண்ணிட்டீங்களா? ரைட். ஓகே. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா அதேமாரி சுவிட்ச் ஆன் பண்ணும்போது வோல்டேஜ் டிஃபர் ஆகுது. வித்தவுட் லோடில் 3 வோல்ட்டுக்கிட்ட இருக்குது. சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வித் லோடு கரண்ட் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் பண்ணுது. இதுதான் இந்த எக்ஸசைஸினுடைய முக்கியமான இடமே. சுவிட்சை ஆன் பண்ணோம்னா 3 வோல்டேஜ் சுவிட்ச் ஆஃப் கண்டிஷனில் 3 வோல்டேஜ் கிட்ட இருக்குது. சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம்னா வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த லோடோட ரெசிஸ்டன்ஸு ப்ளஸ் பேட்டரியினுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டும் சேர்ந்து வோல்டேஜை ட்ராப் பண்ணிடுது. அதனால் நம்மளுக்கு வோல்டேஜ் குறைவாகுது. நம்ம இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணியாச்சு. இந்த எக்ஸசைஸ் எய்ம் மூலமாக நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு தேவையான படங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை நம்ம ஒரு வைவா மூலமாக தெரிஞ்சது நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் நான் நடத்தின பாடத்துக்கு. இப்போ நான் கேட்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் லெட்டர் ஈன்னு ஒரு லெட்டர் இருக்குது. இந்த லெட்டர் எதை குறிக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். வித்தவுட் வோல்டேஜ், வித்தவுட் லோடில் வோல்டேஜ், அப்படி தானே? கரெக்டாக கொஞ்சம் புரிஞ்சுங்க, நல்லா சொல்லணும். வி அப்படிங்கிற லெட்டர் எதை சொல்லுது? விங்கிற லெட்டர் எதை சொல்லுது? வித்தில் எது அதிகமாக இருக்கும்? இதில் இ அதிகமாக இருக்குமா வி அதிகமாக இருக்குமா? இ அதிகமாக இருக்கும். ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வோல்ட் மீட்டர் மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய வோல்ட் மீட்டரில் இந்த நீடில் வந்து ராங் சைடில் மூவ் ஆக பார்க்குது. இதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியுமா? பொலாரிட்டி மாறி இருக்கனால. அப்போ இதை என்ன பண்ணால் இந்த முள் இந்த சைடு வரும், இந்த வயர் ப்ரோட மாற்றி கொடுத்தா சரியாக வந்துடும், அப்படி தானே? ஓகே, தேங்க்யூ.